ஆடாமலேயே சிஎஸ்கே அணிக்கு கூடுதல் புள்ளிகள். திடீரென எகிறிய சிஎஸ்கே அணியின் ரன் ரேட். பஞ்சாப் அணி செய்த சூப்பரான சம்பவம். துள்ளி குதித்த சிஎஸ்கே ரசிகர்கள். அதாவது இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்கி இப்போது வரை பரபரப்பாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது. என்ன ஒன்று, நம்முடைய சிஎஸ்கே ரசிகர்களுக்குத்தான் சிறிய ஏமாற்றமாக இருக்கிறதே தவிர மற்ற ஐபிஎல் அணிகளை பொறுத்தவரையில் எதிர்பார்த்த மாதிரி தான் சென்று கொண்டிருக்கிறது. அதுவும் இன்று நடைபெற்ற குஜராத் வெர்சஸ் பஞ்சாப் அணிகளுக்கு இடையேயான போட்டி என்பது இன்னும் சுவாரஸ்யத்தின் உச்சமாகவே இருந்தது. ஏனென்றால் இந்த போட்டியின் வெற்றி தோல்வி என்பது நம்முடைய சிஎஸ்கே அணியை புள்ளிப்பட்டியலில் மிகப்பெரிய அளவில் காப்பாற்றி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அவங்க இன்றைய தினம் இந்த போட்டி தொடங்கி டாஸை வென்ற பஞ்சாப் அணி முதலில் பந்து வீசுவதாக முடிவு செய்திருந்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய குஜராத் அணியை பொறுத்தவரையில் ஓப்பனிங் இறங்கிய நம்முடைய தமிழக வீரர் சாய் சுதர்சன் இந்த முறை சொற்ப ரன்களில் இவரது விக்கெட்டை பறிகொடுத்தார். வெறும் 13 ரன்கள் மட்டுமே எடுத்து அவுட் ஆனார். அதற்கு பிறகு ஓரளவுக்கு நிதானமாக விளையாடிய குஜராத் அணியை பொறுத்தவரையில் சுப்மன் கில் 39 ரன்கள் வரை எடுத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து ஜாஸ் பட்லர் 38 ரன்கள் வரை எடுத்திருந்தார். ஆனால் அதற்கு பிறகு களமிறங்கிய குஜராத் அணி பேட்ஸ்மேன்கள் யாரும் சொல்லும்படியாக விளையாடவில்லை. இதனால் ஓரளவுக்கு நல்ல இலக்கை எட்ட வேண்டிய குஜராத் அணி 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட் இழப்புக்கு 162 ரன்கள் வரை எடுத்திருந்தது குஜராத் அணி. இந்த ஒரு இலக்கு என்பதை மிகப்பெரிய இலக்கு என்று சொல்ல முடியாது. அதுவும் பஞ்சாப் அணியின் சொந்த மைதானத்தில் இந்த போட்டி நடைபெறுவதால் கண்டிப்பாக இந்த இலக்கு என்பது மிகப்பெரிய இலக்கே கிடையாது. குறைந்தபட்சம் 190 முதல் 200 ரன்கள் அடித்திருந்தால்தான் இந்த மைதானத்தில் பஞ்சாப் அணியை ஓரளவுக்காவது கட்டுப்படுத்த முடியும் என்றும் சொல்லப்பட்டது. ஆகவே அதன் அடிப்படையில் பார்த்தால் குஜராத் அணி எடுத்த இந்த 162 ரன்கள் என்ற இலக்கு என்பது மிகவும் குறைவான இலக்காகத்தான் பார்க்கப்படுகிறது. பின்னர் இத்தகைய இலக்கை நோக்கி சேசிங் செய்ய களமிறங்கிய பஞ்சாப் அணியை பொறுத்தவரையில் பஞ்சாப் அணியும் ஆரம்பம் முதலே ஏற்ற இறக்கங்களுடன் தான் பேட்டிங் செய்து வந்தது. ஆனாலும் கூட சிறப்பான சேசிங் மூலமாக இந்த போட்டியில் ஒரு கட்டத்தில் பஞ்சாப் அணி வெற்றியும் பெற்றது. அதுவும் சொந்த மைதானம் என்ற அட்வான்டேஜ் இருந்ததால் பஞ்சாப் அணிக்கு அது கூடுதல் பலமாக மாறியது. ஆகவேதான் இந்த போட்டியில் பஞ்சாப் அணியின் பேட்டிங் என்பது சொந்த மைதானம் அட்வான்டேஜை எடுத்துக்கொண்டு சூப்பராக விளையாடி பஞ்சாப் அணிக்கு இந்த சீசனில் முதல் வெற்றியை பெற்றுக் கொடுத்தது. மேலும் பஞ்சாப் அணியில் இந்த ஒரு வெற்றியும் குஜராத் அணியின் இந்த ஒரு தோல்வியும் கூட புள்ளிப்பட்டியலில் நம்முடைய சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக மாறியிருக்கிறது. நாம் அடிக்கடி ஒவ்வொரு வீடியோவிலும் கூறுவது போல சிஎஸ்கே அணியை பொறுத்தவரையில் தற்போது பலவீனமாகத்தான் இருந்து வருகிறது. ஆகவே முன்பு இருந்த சிஎஸ்கே அணி போல இப்போது இருக்கும் சிஎஸ்கே அணி கிடையாது. இதன் காரணமாக சிஎஸ்கே அணி இந்த ஐபிஎல் சீசனில் பிளே ஆஃபுக்குள் செல்ல வேண்டுமென்றால் சிஎஸ்கே அணியும் கண்டிப்பாக ஓரளவுக்காவது குறிப்பிட்ட வெற்றிகளை பெற்றாக வேண்டும். அதே சமயம் சிஎஸ்கே அணிக்கு ஆதரவாகத்தான் புள்ளிப்பட்டியலில் மற்ற அணிகளின் வெற்றி தோல்விகள் என்பது அமைய வேண்டும். ஆகவே அதன் அடிப்படையில்தான் ஒவ்வொரு ஐபிஎல் மேட்ச் முடிந்த பிறகும் அந்தந்த மேட்சின் வெற்றி தோல்விகள் சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பை பாதிக்குமா அல்லது பலம் சேர்க்குமா என்பதை பற்றி விரிவாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் பஞ்சாப் அணி வெற்றி பெற்றதன் மூலமாக சிஎஸ்கே அணிக்கு பிளே ஆஃப் செல்வதில் எந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறது என்று பார்த்தால் இன்று நடைபெற்ற இந்த போட்டியில் கண்டிப்பாக பஞ்சாப் அணி வெற்றி பெற்றால் மட்டும்தான் அது சிஎஸ்கே அணிக்கு பிளே ஆஃப் செல்வதில் சாதகமாக மாறும். அதற்கு காரணம் நாம் ஏற்கனவே சொன்னது போல சிஎஸ்கே அணிக்கு எதிராக வெற்றி சதவீதம் குறைவாக வைத்திருக்கும் அணிகள் இதுபோன்ற ஆரம்பகட்ட சீசனில் வெற்றிகளை இப்போது பெற்று வருவது என்பது சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய பலமாக மாறும். ஏனென்றால் எப்போதுமே ஐபிஎல் வரலாற்றை பொறுத்தவரையில் பஞ்சாப் அணிக்கு எதிராகத்தான் சிஎஸ்கே அணியின் வெற்றி சதவீதம் அதிகமாக இருந்திருக்கிறது. குஜராத் அணிக்கு எதிராக சிஎஸ்கே அணியின் வெற்றி சதவீதம் மிகவும் குறைவாக இருந்திருக்கிறது. ஆக அதன்படி பார்த்தோமானால் சிஎஸ்கே அணிக்கு வெற்றி சதவீதம் அதிகமாக இருக்கும் எதிரணிகள் இப்போது ஆரம்பகட்ட சீசன்களில் வெற்றி பெற்றால்தான் அது இறுதிக்கட்டத்தின் போது சிஎஸ்கே அணிக்கு சாதகமாக இருக்கும். ஒரு உதாரணத்திற்கு இன்னும் எளிமையாக புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால் இப்போது ஐபிஎல் சீசன் தொடங்கி லீக் சுற்றுகள் நடைபெற்று வருகிறது. இந்த லீக் சுற்றுகளில் இறுதிக்கட்டத்தை எட்டும்போது
நிறைய அணிகள் பிளே ஆஃப் செல்வதற்கு கடுமையாக போராட வேண்டி வரும். அந்த சமயத்தில் சிஎஸ்கே அணியும் அந்த லிஸ்டில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போது சிஎஸ்கே அணிக்கு எதிராக கடுமையான போட்டி கொடுக்கும் அணிகள் மோதும்போது சிஎஸ்கே அணி தோற்பதற்கான சதவீதம் என்பது அதிகமாக இருக்கும். ஆனால் அதுவே சிஎஸ்கே அணிக்கு எதிராக அதிக சதவீதம் தோல்வியடையக்கூடிய அணிகளுக்கு எதிராக சிஎஸ்கே அணி விளையாடும் போது சிஎஸ்கே அணி வெற்றி பெறுவதற்குத்தான் வாய்ப்புகள் அதிகம். ஆக இந்த சூழலில் இப்போது நிறைய வெற்றிகளை எந்தெந்த அணி பெற வேண்டுமென்றால் சிஎஸ்கே அணிக்கு எதிராக தோல்வியடையக்கூடிய சதவீதத்தை அதிகமாக வைத்திருக்கும் அணிகள் மட்டும்தான் இப்போது வெற்றி பெற வேண்டும். அப்படி வெற்றி பெற்றால்தான் இந்த லீக் சுற்றுகளின் இறுதியில் சிஎஸ்கே அணிக்கு எதிராக அந்த அணிகள் மோதும்போது கடுமையான போட்டி என்பது சிஎஸ்கே அணிக்கு இருக்காது. இதுவே சிஎஸ்கே அணிக்கு எதிராக வெற்றி சதவீதம் அதிகமாக வைத்திருக்கும் அணிகள் இதுபோன்ற ஆரம்ப கட்டத்தில் வெற்றி பெற்று இறுதி கட்டத்திலும் சிஎஸ்கே அணிக்கு எதிராக மோதும்போது அப்போதும் சிஎஸ்கே அணியால் கடைசி கட்ட ஒரு சில வெற்றிகளையும் பெற முடியாமல் பிளே ஆஃப் சுற்றுக்குள் செல்ல முடியாமல் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அதன் அடிப்படையில்தான் இப்போது நடைபெறும் ஒவ்வொரு போட்டிகளின் ரிசல்ட் என்பது சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பை எப்படி பாதிக்கிறது என்பதை பற்றி ஒவ்வொரு போட்டியின் முடிவிலும் தெளிவாக பார்த்து வருகிறோம். ஆக கண்டிப்பாக இன்றைய போட்டியில் பஞ்சாப் அணி வெற்றி பெற்றதன் மூலமாக அது சிஎஸ்கே அணிக்கு புள்ளிப்பட்டியலில் மிகப்பெரிய சாதகமாகத்தான் மாறியிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தம் கடந்த சீசன் போலவே இந்த சீசனிலும் மற்ற அணிகளின் வெற்றி தோல்விகள் என்பது சிஎஸ்கே அணிக்கு சாதகமாகத்தான் இருந்து வருகிறது. ஆனால் சிஎஸ்கே அணிதான் குறைந்தபட்ச வெற்றிகளை கூட பெற முடியாமல் இந்த சீசனிலும் திணறி வருகிறது. அதுவும் இந்த சீசனில் சிஎஸ்கே அணி ஒரு போட்டியில்தான் விளையாடி இருக்கிறது என்று வைத்து கொண்டாலும் கூட அந்த போட்டியிலேயே சிஎஸ்கே அணியின் அணுகுமுறை என்பது எப்படி இருக்கிறது என்பதை ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் பொதுவாகவே சிஎஸ்கே அணி இந்த சீசனின் முதல் போட்டியை அணுகியது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகையால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்து கொண்டு இந்த சீசனிலாவது சிஎஸ்கே அணி பிளே ஆஃபுக்குள் செல்ல வேண்டும் என்பதுதான் சிஎஸ்கே ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அதற்கு வழி சேர்க்கும் விதமாகத்தான் மற்ற அணிகளின் வெற்றி தோல்விகளும் கூட புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கே அணியை காப்பாற்றுவது போலவே அமைந்து வருகிறது. இது இயற்கையாக நடக்கிறதா அல்லது சிஎஸ்கே அணியின் அதிர்ஷ்டத்தால் நடக்கிறதா என்பதும் தெரியவில்லை. அதே சமயம் மற்ற அணிகளின் வெற்றி தோல்விகளில் சிஎஸ்கே அணிக்கு கிடைத்திருக்கும் இதுபோன்ற அதிர்ஷ்டம் சிஎஸ்கே அணி விளையாடும் போட்டிகளில் சிஎஸ்கே அணி வெற்றி பெறுவதற்கும் இந்த அதிர்ஷ்டம் உதவ வேண்டும் என்பதும் சிஎஸ்கே ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இன்றைய போட்டியில் வெற்றி தோல்வியை பற்றியும் குறிப்பாக இன்றைய போட்டியின் வெற்றி தோல்வி என்பது புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கே அணிக்கு எந்தளவுக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. அதே சமயம் சிஎஸ்கே அணி அடுத்தடுத்த போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன மாற்றங்களை செய்ய வேண்டும், என்னென்ன யுக்திகளை கையாள வேண்டும் என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.